திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 848, அதிகாரம் புல்லறிவாண்மை. ஒரு கடைக்காரர் கலப்பட நெய்யை விற்று செல்வந்தன் ஆனார். அவருடைய மோசடியை கண்டுபிடித்த காவல்துறையினர் அவரை கைது செய்து நீதிபதியின் முன்பு நிறுத்தினார்கள். குற்றத்தை ஒப்புக்கொண்ட அவரிடம் நீதிபதி 3 விதமான தண்டனையை அறிவித்தார். அதாவது, கலப்படம் செய்து விற்ற நெய்யை 1 லிட்டர் குடிக்க வேண்டும், அல்லது 100 சவுக்கடி வாங்க வேண்டும், அதுவும் இல்லை என்றால் 1000 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும். இந்த 3 விதமான தண்டனைகளில் எதை நீ ஏற்றுக்கொள்ளப் போகிறாய் என்று கேட்டார். செல்வந்தனுடைய வழக்கறிஞரோ, ஒரு 1000 ரூபாய் தானே, கட்டிவிடுங்கள் என்றார். அவரது பையனோ, அப்பா சவுக்கடியெல்லாம் உங்களுக்கு தாங்காது என்றார். அவரது மனைவியோ, உங்களது உடம்பிற்கு நெய்யெல்லாம் அதிகம் ஒத்துக்கொள்ளாது என்றார். அதனால் செய்த தண்டனைக்கு பணத்தை கட்டிவிடுங்கள், உழைத்து சம்பாதித்துக் கொள்ளலாம் என்றார். ஆனால் சேர்த்து வைத்த பணத்தை அபராதமாக கொடுக்க அந்த செல்வந்தருக்கு மனம் வரவில்லை. எனவே நாம் விற்ற நெய்யை குடிக்கலாம் என்று முடிவு செய்து அதையே நீதிபதியிடம் கூறினார். நெய் கொண்டு வரப்பட்டு அதை குடிக்கச் சொன்னார் நீதிபதி. அந்த நெய் கெட்டுப்போய் மிகவும் மோசமான நாட்டத்துடன் குடிக்க முடியாத சுவையுடனும் இருந்த போதிலும் அதை குடிக்க ஆரம்பித்தார். ஆனால் பாதிக்கு மேலே அவரால் குடிக்க முடியவில்லை. உடனே, ஐயா, இனிமேல் என்னால் குடிக்க முடியாது, அதற்கு பதிலாக சவுக்கடியை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். நீதிபதியும் சம்மதம் தெரிவித்தார். உடனே காவலாளி ஒரு சவுக்கை கொண்டு வந்து அவரை அடிக்க ஆரம்பித்தார். 50 சவுக்கடி வரை கஷ்டப்பட்டு தாங்கிக் கொண்டிருந்த அவரால் அதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஐயா, தயவுசெய்து நிறுத்துங்கள், அபராதமாக சொன்ன பணத்தையே நான் கட்டிவிடுகிறேன் என்று கதறினார். நீதிபதி 3 விதமான தண்டனைகளை கூறி அதில் ஏதாவது ஒன்றை அவர் ஏற்றுக்கொள்ளுமாறு சுதந்திரத்தை கொடுத்த போதிலும் கடைக்காரன் தனது முட்டாள்தனத்தால் முதல் 2 தண்டனைகளையும் பாதி அனுபவித்துவிட்டு 3வதாக அபராத தொகையும் கட்டிவிட்டு சென்றார். இதனால் சிறிது நாளில் அவர் இறந்தும் போனார். பிறர் அறிவுரையையும் கேளாமல் தானாகவும் அறிந்து கொள்ளாமல் இருப்பவருக்கு அதுவே அவர் வாழ்நாள் முழுவதும் அவரை விட்டு நீங்காத நோயாக இருக்கும் என்பதை ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போம் அளவுமோர் நோய் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். புல்லறிவும் கல்லாத அறிவும் அழிக்கும் நோய், நல்லறிவும் நல்லோர் அறிவும் வளர்க்கும் தாய்.